பஞ்சாபின் சண்டிகரை பாகிஸ்தான் தாக்க வாய்ப்புள்ளதாக கூறி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. சண்டிகரில் அபாய ஒலி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சண்டிகரில் உள்ள மக்களுக்கு இது தொடர்பாக என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? தற்பொழுது சண்டிகரினுடைய பகுதிகள், பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக ஏர் சைரன்கள், அபாய ஒலி எச்சரிக்கை என்பது தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது. தாக்குதல் நடைபெறக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த ஒரு அபாய ஒலி சங்கு என்பது அதிகாரப்பூர்வமாக எழுப்பப்பட்டுள்ளதாக சண்டிகருடைய மாநில நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. சண்டிகரை பொறுத்தளவில் நேற்று நள்ளிரவு முதல் ஒரு முழுமையான பிளாக் அவுட் என்பது அந்த பகுதியில் இருந்து வந்த நிலையில் சுமார் 5 மணி நேரங்கள் அந்த பகுதி மின் இணைப்புகள் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து இன்று அதிகாலை மீண்டும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக, குறிப்பாக சண்டிகரில் இருக்கக்கூடிய 45, 47 ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த அபாய ஒளிச்சங்கு என்பதை பொறுத்தளவில் தாக்குதல் குறிப்பாக இந்தியாவுடைய எல்லைப்பகுதி நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மட்டுமல்லாமல் தொலைவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவுடைய முப்படைகள், அதாவது ராணுவம், விமானப்படையாக இருக்கட்டும், அவர்களுடைய படை தளங்கள் இருக்கக்கூடிய நகரங்களையும் தாக்குவதற்கான ஒரு திட்டமிடலை பாகிஸ்தான் ராணுவம் வகுத்திருந்தது. அந்த நடவடிக்கைகள் தற்பொழுது முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் கூடுதல் பாதுகாப்பு என்பது சண்டிகர், குஜராத்தினுடைய பூஜ் ஆகிய நகரங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சண்டிகரை பொறுத்தளவில் இந்தியாவுடைய விமானப்படை மற்றும் ராணுவத்தினுடைய பேஸ் ஆகியவை அதில் இருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த அபாய எச்சரிக்கை என்பது தற்போது அங்குள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.